ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ வந்து மட்டன் சூப்பு, மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மட்டன் சூப்புக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோவுக்கு 2 வெங்காயம், 2 நல்ல பழமான 2 தக்காளி, 2 பச்சை மிளகா போடும். பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். 2-3 பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தையும் போட்டுருவாங்க. வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிடுச்சுன்னு இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே தக்காளியும் போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்லே வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இங்கே மட்டன் கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். மட்டன் பெப்பர் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 4 கரண்டி எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எல்லாத்துக்குமே கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு, 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எண்ணெய் போட்டு தாளிச்சிடலாம் வாசனைக்கு. கூடவே இந்த கறி மசாலா பவுடர் இருக்குது, பிரியாணி மசாலா, அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து நல்லாயிருக்கும். மட்டன் குருமா, மட்டன் குழம்பு, கிரேவி எல்லாத்துக்குமே போட்டு தாளிக்கும் போது நல்லா வாசனையாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி, ஒரு 4 வெங்காயம், ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். கறிக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் கிரேவி செய்கிறவங்க கொஞ்சம் சேர்த்து வச்சேன். அதனால கொஞ்சம் வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன். நீங்கள் தேவையான போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு வெங்காயம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மட்டன் செய்யலாம் நல்லாயிருக்குங்க. தொட்டு சாப்பிட்லாம், சாதம் கட்டி சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார் வச்சு மட்டன் கிரேவி செய்யலாம். சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வெங்காய தக்காளி நல்லா வதங்கிச்சுன்னு கொஞ்சமாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த எலும்பு, மட்டன் எலும்போடு எடுத்து வச்சுருக்க மார்கண்டை எலும்பு, இதை போட்டுடலாம். இது சூப்புக்கு மார்கண்டை எலும்போடு போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். எலும்போடு நல்லா சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். மட்டன் சூப்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த கிளைமேட் கூலான நேரத்தில், சளி பிடிச்சிருக்க நேரத்தில் இந்த மாதிரி எலும்பு மார்கண்டை எலும்பு சூப் வச்சு நல்லா காரமாக பெப்பர்லாம் போட்டு சாப்பிடும்போது சளிக்கு கிளைமேட்டுக்கும் நல்லாயிருக்கும். நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது. போட்டு நல்லா எண்ணெயில் கிளறி விட்டுருவோம். எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காய தக்காளியோட மட்டன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு, ஒரே 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு, கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயில் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. கறிக்கு தேவை, சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். கறி ஒரு 10 நிமிஷம் குக்கரில் போடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வேகும். போட்டு முடியும். விசில் போட்டு
விட்டுலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10-15 நிமிஷம் ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போ வந்து இங்கே வெங்காயம் வதங்கிட்டு மட்டன் கிரேவிக்கு கூடவே தக்காளி போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 2-3 தக்காளி போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி வைக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கறி மட்டன் கிரேவிக்கு கொஞ்சம் நல்லெண்ணையும் ஊற்றி செய்யும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு நல்லா வதக்கி வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் தக்காளி வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சுன்னா இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கறிக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும். போட்டு எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கி வச்சுக்கலாம். கறி வந்து க்ளீன் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி அது சேர்த்துடலாம். சூப் ரெடியாக வச்சுட்டு மட்டன் எல்லாம் கழுவி கிளீன் நான் 1/2 கிலோக்கு மேலே வச்சுருக்கேன். ஒரு நல்ல எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கறி எண்ணெயில் வதங்கும் போது நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வெந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட எண்ணெயில் கழுவி வதக்கிவிட்டு தேவையான அளவு மசாலாலாம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 நிமிஷம் நான் கலந்து போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். கொஞ்சமாக உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம். கறி எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. கறி எண்ணெய் மசாலாவோட கலந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சேர்வாக்கு மட்டன் கிரேவிக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. வெங்காயம் தக்காளியோடு செஞ்சதுலேயே தண்ணி விடும். அதனால் அளவாக கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும். ஒரு கிளாஸ், 1 டம்ளர் 1 டம்ளர் அளவு தண்ணி மூடி போட்டு மூடியாச்சு. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் போட்டு விட்டுடலாம். விசில் வந்துடுச்சு. மெதுவாக 3 விசில் வந்துடுச்சு. சூப் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாங்க. சூப்பு அருமையான சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வேணுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். தண்ணி மாதிரி குடிக்கிறதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி சாதத்துக்கு வைப்போம். நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். கறி வந்து இப்போ சூப்புக்கு கறி வந்துடுச்சுங்க. ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு தேங்காய் ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது. சூப்பு தண்ணி மாதிரி கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் இருக்கணும். இது அப்போ தான் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பெப்பர்லாம் கொஞ்சம் இறக்கும் போது கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். சூப்பு தேங்காய்லாம் ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து இறக்கும் போது கொஞ்சம் 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பரு சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன் நான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். வந்துடுச்சு. மட்டன் வெந்திருக்கும். அதை ஆஃப் பண்ணிடலாம். சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பரான இந்த மலைக்கு பனி நேரத்துக்கு குளிருக்கு நல்ல காரசாரமான ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்படி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும். சூப்பில் லேசாக கொதி வருதுங்க. தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி
நூறை வந்து லேசாக கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே தூவி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப கமகமன் வாசனையாக சூப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்ப அருமையான மட்டன் சூப்பு ரெடி. கமகமன் நல்லா வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். இட்லிக்கு எங்கள் வீட்டில் இட்லிக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.